படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுங்க. எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது, சூப்பரா இருந்தது படம். அதுக்கும் படத்துக்கும் அப்படிலாம் நம்ம நினைச்சு வர தேவையில்ல. ஃபேமிலிக்கு உண்டான படம் தான். எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆப்டான டைட்டில், ரொம்ப சூப்பரா இருக்கு படம். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியும் எதனால அப்படி டைட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. மற்றபடி கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உண்டான படம் தான். ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேரும் வர சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சீன்ஸுமே ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. அதுல இருக்கிற ஒரு கேரக்டருமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல படத்துல லேக் எதுவுமே இல்ல. ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் முதராத்திரி படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. டைட்டில் ஒரு மாதிரியா இருக்கு, ஃபேமிலியா பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சேன். உண்மையாக சூப்பரா பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை, அதுதான் முதராத்திரி நடந்துச்சா நடக்கலையான்றது தான் படம். சிம்பிளாக சொல்லணும்னா அதில் நிறைய பிளே வச்சு பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதானே கான்செப்டே. ஆக்சுவலாக தான் முதல் ராத்திரி நடந்துச்சா நடக்கலையா, அது உள்ள இருக்க பிளே என்னன்றதான் நிறைய ஃபன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். டைட்டில் கூட தப்பா இல்லை, இந்த கதைக்கேற்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க. டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 18+ தோணும், ஆனால் படத்தில் பார்க்கும்போது அப்படி தோணாது. தேங்க்யூ. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா கேரக்டருமே ரொம்ப ரியாலிட்டியா பண்ணிருக்காங்க. அந்த ஊர் ஸ்லாங் பேசியிருக்காங்க, தூத்துக்குடி ஸ்லாங் பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே பெஸ்ட் சீனா இருக்கு. உண்மையாவே இப்போ நான் சமீபம் பார்த்த படத்துல இந்த படம் நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இப்போ குடும்பமா பார்க்கக்கூடிய படங்கள்லாம் நிறைய வரது இல்லை. வெட்டுறது, குத்துறது, ரத்தம் செதறதுன்னு தான் இருக்கு. தாராளமா ஃபேமிலியா பார்க்கலாம். முதல் இவர் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு இதை பத்தி எனக்கு பெருசா முழுசா தெரியாது. அவருக்கு நல்லாவே இல்ல, நல்லா இருந்துச்சு. நான் வெளியில இருந்து பார்க்கும்போது ஆக்சுவலா கான்செப்ட்னா முதல் இரவு தான். ஆக்சுவலா அந்த இரவு லைக் நீங்க அவர் கேட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல வராது. ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்கேன். சில சீன்ஸ் இருந்துச்சு, பட் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைட் சீனா இருக்கட்டும், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா பெஸ்ட் சீன் அந்த ஃபைட் சீன் தான் நான் அதிகமாக சொல்லுவேன். அதை மாற்றி மாட்டிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கதைக்கும் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜாதி இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சரியா சொல்ல வரல எப்படி வரணும். ஆனா படம் நல்லா இருக்கு. கதைக்கு அதுக்கு நிறையவே சம்பந்தம் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அது வருது. நல்லபடியா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நல்லா பாருங்க.